ஹே மை பியர் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் டேன்யூ சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் எபிசோடில் நடந்த சீனுக்கு அப்புறம் இப்போ கணித்து அன்முழிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் டோட்டோ எந்திரிச்சதுக்கப்புறமும் அவன் கேஷுவலாக தான் பேசுகிறான். பட் கணித் எதையும் யோசிச்சுட்டு இன்னைக்கு நான் சீக்கிரமாக வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவன் ரெடியாக போயிடுறான். அதுக்கப்புறம் டோட்டோ ரெடியாகி வந்ததுக்கப்புறம் நான் ட்ராப் பண்ணிட்டான்னு கேட்குறான். பட் கணித் வந்து இல்லை நானே போய்ப்பேங்கிறான். அதோட உன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, உன்னோட அந்த டிக்கெட்லாம் இருக்கும்ல அது மொத்தமாக முடிச்சிட்டாங்க போல். பட் டோட்டோ வந்து இல்லை ஏன் அப்படி பண்ண அப்படின்லாம் கேட்குறக்கு அதான் நான் நேற்றே யூஸ் பண்ணிட்டேன்லங்கிற மாதிரி தான் கணித் சொல்கிறான். அதோட சில டாக்குமெண்ட்டும் எடுத்து வைக்கிறான். அதாவது இவங்க 2 பேரோட கடன் வந்து முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி எடுத்து வைக்கிறான். டோட்டோவுமே நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்குறக்கு கனி சொல்கிறான், இல்லை என் கவலை போக்கி வைக்கிறதுக்கு உன்னை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க நான் விரும்பலன்ட்டு. அப்போ டோட்டோவும் கோவப்படுறான், என்ன பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கா, இது இப்படி தான் இருக்குமா அந்த மாதிரிலாம் பேச. அப்போ கனி சொல்கிறான், இல்லை நீ எனக்காக நிறையவே பண்ணியிருக்க, அந்த லைனை அடிச்சிருக்க, அதோட என்ன நிறைய நேரத்தில் சந்தோஷமாக பார்த்துருக்க, உன்னால தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன் இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தாலுமே, அதனால தான் உன் கடனெல்லாம் நான் முடிச்சு விட்டேன்னு சொல்ல. இவன் சொல்றான், "நான் உன்ன பார்த்துக்கணும். அது மட்டும் கூடாதா?" அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு நீ அந்த காசுக்காக இல்ல. உன்ன நான் டேக் கேர் மட்டும் பண்ணிக்க கூடாதா? அந்த மாரி தான் இவன் கேட்குறான். பட் கணித் என்ன சொல்றான்னா, "இல்ல, என்ன நானே பார்த்துப்பேங்கிற மாரி." அப்புறம் இவனுக்கு வேற என்ன பேசுனே தெரியல. அவன் தான் எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டானே. அப்புறம் விருப்பமே இல்லாம தான் டூ சைன் பண்றான். அப்புறம் கிளம்பும்போது கூட, "ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்கிற" மாரி தான் சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் கணித் இந்த விஷயத்தெல்லாம் பைக்கிட்ட சொல்ல, பை கேட்குறா, "டேய் லிட்ரலா நீ அவன நம்ப வச்சு ஏமாத்துன மாரி பண்ணியிருக்கன்ட்டு." பட் கணித்தோ இல்ல, அவனுக்கும் எல்லாம் தெரியும்லங்கிற மாரி தான் சொல்றான். பட் பையன் என்ன சொல்றான்னா, "ஆனா இதனால உங்க 2 பேருக்கும் இப்ப லவ் ஃபீலிங்ஸே வந்தது இல்லையா? அதுவும் இல்லாம எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும். அவனுக்கு லவ் வருதோ இல்லையோ, நீ வந்து லவ் இல்லாம ஒருத்தவங்க கூட இவ்வளோ அட்டாச் ஆக மாட்ட. ஸோ உனக்கு அவங்கள புடிச்சிருக்கு தானே." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் கொஞ்சம் சைலண்ட்டா இருக்கான். அவ்வளோதான். உன் சைலன்ஸ்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கு அவன் மேல லவ் ஃபீலிங் இருக்கு. இந்த ட்ராமால வர ஃபீமேல் லீடாட்ட நீ ஒத்துக்க மாட்ற. அவ்வளோதான்னு சொல்ல, இவன் சொல்றான், இல்லையே நான் புது கணித். நான் என்னோட இதயத்த யார்கிட்டயும் தரமாட்டேன்ட்டு." பட் பை சொல்லிறான், உனக்கு தெரிய வரும்போது, நீ அவன லவ் பண்றன்னு உனக்கு புரியும்போது, எபிசோட் 15 ஆகாம இருந்தா பரவாயில்லதான்ட்டு." அவ ட்ரமாட்டிக்கா பேசிட்டு இருக்க, கணித் ஒரே வார்த்தை தான் சொல்றான், "நீ ஓவரா சீரியஸ் பப்பியோன்ட்டு." அதுக்கப்புறம் அவள அங்கேருந்து அனுப்பிடுறான். இன்னொரு பக்கம் டோட்டோ பயங்கர சோகத்துல உட்காந்துட்டு இருக்கான் ஹோட்டல்ல. இதுல கீ வேற அந்த ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கான். "என்ன கீ, நீ இப்பலாம் நான் நிறைய பார்சல் வாங்கிட்டு போறேன்னு" கேட்கறக்கு அவனுமே என்னோட ஜூனியருக்காகன்னு சொல்றான். அதாவது வேகாவை தான் சொல்றான். ஸோ வேகா கூட இப்ப அடிக்கடி போய் சாப்பிட்டுட்டுலாம் இருக்கான் போல. இவன் உட்காந்து கத்தி புலம்பிட்டு இருக்கான் டோட்டோ. பின்னாடி கூட ஒரு பையன் வந்து அவனோட அவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க, இவன் எந்திரிச்சு போய் திட்டுறான், "டேய் அவளெல்லாம் நம்பாத, அவனை ஏமாத்திட்டு தான் போவான்ட்டு." அந்த பையன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அப்புறம் அங்க ஒரு சண்டை ஆகுது. அப்போ ஓனரும் வந்து அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டு சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓனர் வந்து ஆல்ரெடி டோட்டோக்கு தெரிஞ்சவங்க தானே. அவங்க புடிச்சு டோட்டோவ திட்டுறாங்க, "ஏன்டா இந்த மாதிரி விஷயத்துல அமைதியா அழுதுட்டா இருப்ப. இதுக்கெல்லாம் நல்லா போராடணும். அது உனக்கு தெரியாதான்ட்டு." அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்றாங்க, "ஆமா நீ ட்ரை பண்ணுன்ட்டு." நெறைய அந்த பழைய காதல் பாடல்கள், சோக பாடல்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சொல்லி இவங்க மோட்டிவேட் பண்றாங்க. அதோட டோட்டோ பச்சை குத்தி இருக்கிறதே நல்லா டிட்டர்மெண்டா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் தான் வின் பண்ணுவாங்கங்கிற மாரி அவன் பச்சை குத்தி இருக்கான். அப்புறம் நீயே அதுக்கு எடுத்துக்காட்டா இல்லாம போனா எப்படி இருக்கும்? இந்த பிளேன் பின்னாடி ஒரு நாய் ஓடுற மாரி நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பையும் கணித்தும் அங்க ஃப்ளைட் முடிச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பையுமே சொல்றான், "நீ ஜஸ்ட் குடிச்சிட்டு மட்டும் இருக்க வேணாம்னு நெனைக்காத. புதுசா யாரையாச்சும் லவ் பண்ண பாருன்ட்டு." பட் இவனும் சீரியஸா யாரையாச்சும் லவ் பண்ணுனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்ன்னு சொல்லிட்டு இருக்க, பை எதையோ பார்த்து சொல்றான். பட் டைம் எடுத்துக்காதுன்னு தான் நெனைக்கிறேன். அதுனா அவ்வளோ கஷ்டம் இல்ல அங்க பாருன்னு சொல்ல, டோட்டோ மாலையோட என்ட்ரி ஆயிட்டு இருக்கான். இவன வெல்கம் பண்றதுக்காக. ஏன்னு கேட்டா, இவன் அந்த மாலைய அவனுக்கு போட்டு, "எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு" சொல்லிடுறான். இவன் சொல்றான், "இங்க பாரு, எனக்கே இப்பதான் பிரேக்கப் ஆயிருக்கு அதெல்லாம்." பட் டோட்டோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, உன்ன என்ன லவ் பண்ண நான் சொன்னேன். உனக்கு ஜஸ்ட் நான் தெரிவிக்கிறேன். அவ்வளோதான்னு" சொல்ல, அப்ப பையனுமே சொல்றான், "ஆமா, அவன ஏன் நீ இப்ப விரட்டணும்னு நெனைக்கிற? அவனுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம்ல. அட்லீஸ்ட் அவன் ட்ரை ஆச்சும் பண்ணட்டுமேன்னு" சொல்ல, அப்ப டோட்டோ, "பாரு உன் ஃப்ரெண்டே சொல்றாங்கன்னு" சொல்றான்.
என்னத்தையோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கனித் அங்கேருந்து போக, இவ கத்திட்டு இருக்கா கனித் நில்லு நில்லுன்ட்டு. அதோட டோட்டோ கிட்ட டோட்டோக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு, இவன சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீ உங்க லவ் வெற்றி பெற வாழ்த்துக்கள்ன்னு சொல்லிட்டு, லொக்கேஷன் வேற டோட்டோக்கு இவ அனுப்புறேன்னு சொல்லிட்டு போறா. இவங்க மீட் பண்ற லொக்கேஷன. அப்ப டோட்டோ கனித்த பார்த்து சொல்றான், எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்ட்டு. அதோட நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல, இவன் அத பார்த்துட்டு போயிடுறான். டோட்டோ நின்னு சிரிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க ஒரு பார்ட்டியாட்டம் இருக்காங்க. ஜாலியா கத்திட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு சிங்கிள் அந்த மாரிலாம். அப்போ ஒரு பையன் வந்து கனித் கிட்ட பேசுறான். நீங்க சிங்கிளா அந்த மாரி. அப்ப இவங்களுமே ஆமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, அப்ப கரெக்ட்டா டோட்டோ வந்துடுறான். நீங்க என் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கீங்கன்ட்டு. இவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான். இல்ல நான் சிங்கிள் தான்ட்டு. பட் டோட்டோ என்ன பண்றான்னா, அவனுக்கு என் கூட கொஞ்சம் சண்டை. அதனால கோவமா இருக்கான் அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு அந்த பையனுமே சரி ஓகே. நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். அப்ப கனித்துமே சொல்றான். இப்ப எதுக்கு எல்லார்கிட்டயும் பொய் சொல்லிட்டு இருக்கன்ட்டு. நீ ஏன் என்ன மட்டும் ஃப்ளர்ட் பண்ண விட மாட்றேங்கிற மாரி டோட்டோ கேட்க, இங்க பாரு அதுக்கு இது டைம் இல்லன்னு இவன் சொல்ல, அப்போ டோட்டோ வந்து லைட்டா சேட் ஆயிட்டான். ஓகே நான் போறேங்கிற மாரி வந்துட்டு, அவன் பைக்கிட்ட வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் வைப் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு நாள் காட்டுனாங்கன்னா, கனித் ஃப்ளைட்டுக்கு லேட்டா கிளம்பிட்டான் போல. அவன் அவசர அவசரமா வந்துட்டு இருக்க, அப்ப கரெக்ட்டா அவனுக்கு முன்னாடி டோட்டோவோட வண்டி வந்து நிக்குது. இவன பிக்கப் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்ல, வேணாம் வேணாம் நானே போய்ப்பேங்கிறான். இங்க பாரு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. வந்து வண்டியில ஏறு உன்ன ஃபாஸ்ட்டா இறக்கி விடுறேங்கிறான். அதோட இவன் ஒரு ஹெல்மெட் போட்டுருக்கான். என்னமோ பூனை அந்த கேட் இயர்ஸ் இருக்குல்ல அது வச்ச மாரி. இப்ப இவனுமே ஹெல்மெட் கேட்க எடுத்து குடுக்குறான். ஏன்டா இது என்னடா ஹெல்மெட்ன்னு கேட்க, இது உனக்கு நல்லா செட் ஆகுங்கிற மாரி தான் இவன் சொல்றான். சரி இப்ப என்ன நீ இந்த ஹெல்மெட் மாட்டுறியா? இல்ல படத்துலலாம் வர மாரி நானே உனக்கு ஸ்லோ மோஷன்ல வந்து மாட்டி விட்டேன்னு கேட்க, தேவையில்ல நானே மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் வண்டியில உட்காந்தது கூட அதாவது 2 வீலர்ல தான். ஸோ உட்காரும்போது கூட இடுப்ப புடிச்சுக்கோங்கிறான். பட் கனித் வந்து தயங்குனாலும் இவன் புடிச்சுக்க வச்சிடுறான். அப்புறம் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது, கனித்துக்குமே ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கு. அது அவன் முகத்திலே தெரியுது. அதுக்கப்புறம் கனித்த டோட்டோ ட்ராப் பண்ணிடுறான். "என்ன நேத்து நல்லா என்ஜாய் பண்ணியான்னு?" கேட்க, எங்க நீ என்ஜாய் பண்ண விட்டங்கிற மாரி தான் கனிஷ் சொல்றான். "இங்க பாரு, நீ வந்து என்ன தொல்ல பண்ணாத. நான் வந்து இப்ப தானே பிரேக்கப் ஆயிருக்கேன். என்னோட சிங்கிள் லைஃப் என்ஜாய் பண்ண விடுன்னு" தான் சொல்றான். அப்ப டோட்டோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்குமே நான் உன்ன தொரத்திட்டு தான் இருப்பேன். நீ என்ன லவ் பண்ற வரைக்கும். நீ எப்ப இந்த காதலுக்கு ரெடி ஆகுறியோ, அப்ப வரைக்கும் நான் உன் பின்னாடி வந்துட்டு இருப்பேங்க" தான் சொல்றான். என்னத்தையோ வளரிட்டு கிடங்குற மாரி சொல்லிட்டு கனித் உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு கார் வருது. அப்ப வந்து அந்த கார்ல வரவனோட பாய் ஃப்ரெண்ட் போல. அவன் வந்து இப்படி பாய்லாம் சொல்லிட்டு அனுப்புனோனே, அந்த பையனோட இப்ப இறங்குனான்ல, அவனோட ஃப்ரெண்டு பேசுறா. "என்ன பெரிய கார்லலாம் வந்து இறங்குனேன்ட்டு." அதுக்கு அந்த பையனுமே, "ஆமா, ஜஸ்ட் சின்ன வண்டி, டூ வீலர் அதுலலாம் வந்து இறங்குற அளவுக்கு என்னோட தகுதி இல்ல. நான்லாம் இந்த மாரி பெரிய லெவல்ல தான் பார்ப்பேன்னு" அவன் ரொம்ப சீன் போட்டு சொல்றானா. இத டோட்டோ கேட்டு அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் ஏழையா இருக்கிறதுல என்ன தப்பு? அந்த மாரி தான் அவனுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் வேகா வீட்ல காட்டுனாங்கன்னா, அந்த சிங்க்கோட பைப் இருக்கும்ல, அது ரிப்பேருன்ட்டு இப்ப கீ தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃப்ளாட்ல இப்ப ரெகுலரா பண்றவங்க இப்ப பிஸியா இருக்காங்க போல. ஸோ இவன் வந்து பண்ணிட்டு இருக்க, கூடவே கீ கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணிட்டே தான் இருக்கான். அப்ப கரெக்ட்டா அவன் மேல அந்த தண்ணி இருக்கும்ல, அது பட்டுருச்சு. அப்போ வேகா உடனே துண்டு எடுத்துட்டு வரேன்னு போயிடுறான். இவனுமே பனியன கழட்டிட்டு அங்கெல்லாம் தொடச்சிட்டு இருக்க, அப்போ ஒரு நோட் பார்க்குறான். அத ஓப்பன் பண்ணா, அதுல கிட்டத்தட்ட ஜோர்னலாட்டு இருக்கு. என்னன்னா, வேகா வந்து சின்ன வயசுல கீய ரொம்பவே லவ் பண்ணியிருப்பான்ல. ஸோ, அவனோட ஃபோட்டோலாம் போட்டு, கீன்லாம் எழுதி, ரொம்பவே அந்த இதில பார்க்கும்போது, அவன் எவ்ளோ கீய லவ் பண்ணியிருக்கான்னு அதில நல்லாவே தெரியுது. ஒரு குழந்தைத்தனமான நெறைய அன்பு வைப்பாங்கல்ல, அது அப்படியே தெரியும்போது, கீக்கு இத பார்த்துட்டு இருக்கானா, கரெக்ட்டா வேகா வந்தோனே, இத பார்த்தோனே அவன் டக்குன்னு நோட்ட வாங்கிர்றான். அப்ப கீ அவன பார்த்து சொல்றான், "நீ என்ன இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியலன்ட்டு." பட் வேகா என்ன சொல்றான்னா, "நான் எல்லாருக்கும் தான் உங்கள பிடிக்கும். நான் அதுல ஒருத்தன் தானே. நீங்க அப்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தீங்கல்லன்னு" சொல்றான். என்னன்னா, கீ வந்து விளையாடிட்டு இருக்கும்போது, அவ்ளோ கேர்ல்ஸ் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. கூடவே வேகாவுமே உட்கார்ந்துட்டு இருப்பான். இவன் விளையாடிட்டு வந்தோனே, அத்தன பொண்ணுங்களும் கிஃப்ட்லாம் குடுக்க, இவனுமே தேங்க் யூ சொல்லிட்டு இருக்கான். அப்ப வேகா அவன்கிட்ட போய் ஒரு பிரேஸ்லெட் குடுக்குறான். "இது உங்களுக்கு லக்கி பிரேஸ்லெட் ஆட்ட. நீங்க எப்பயுமே விளையாடும்போது போட்டுக்கோங்க. நீங்க எல்லா மேட்ச்லயும் ஜெயிக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே தேங்க் யூ சொல்றான். அப்ப கரெக்ட்டா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, "டேய் இந்த பையன் வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் தானே? இவன் டெய்லியுமே பிராக்டிஸ் மேட்ச் பார்க்க வருவான். உன் பாய் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்ற?" இவன் வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்கான் கீ. பட் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போ நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன்ட்டு, இவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சுட்டான்னு கத்திட்டே சொல்ல, அப்ப கீயுமே ஃப்ரெண்ட்ஸ தொரத்திட்டு போறான். அப்ப இதெல்லாம் வந்து வேகா பார்த்துட்டு தான் இருக்கான். பட் அப்படி தொரத்திட்டு போகும்போது, இப்ப வேகா குடுத்த பிரேஸ்லெட்ட அவன் பாட்டுக்கு தெரியாம கையிலேருந்து கீழ விட்டுருப்பான். பட் அவன் குடுத்த பிரேஸ்லெட்ட அவன் கண்டுக்காம கீழ விடும்போது, அது வேகாக்கு எவ்ளோ ஹர்ட்டா இருக்கும். இத பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாயிருச்சு இந்த சீன பார்க்கும்போது. வேகா அவ்ளோ அன்பா குடுத்துருப்பான். பட் அத போய் கீழ போட்டுருப்பான் அவன்.
அவன் தெரியாம பண்ணாலுமே இந்த சீன் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்ப அவன் சொல்றானா என்னன்னு தெரியல. பட் இந்த சீன நம்மளுக்கு காட்டிட்டு இருக்காங்க. அப்ப கீ சொல்றான், "இப்ப ரொம்ப லேட் ஆகலனா, எனக்கு இப்போ ஒண்ணு தெரியும். உன்ன பத்தி நல்லாவே தெரியும். என்னால பாஸ்ட் எல்லாம் இப்ப போய் ஃபிக்ஸ் பண்ண முடியாது தான். ஆனா, இப்ப இருக்க பிரசன்ட்ட நான் ஃபிக்ஸ் பண்ணலாம் தானேன்னு" சொல்லிட்டு, அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் வருது. கீ வேகாவ கிஸ் பண்ண போக, பக்கத்துல வரான். அதுக்கப்புறம் வேகா அவன தள்ளிவிட்டு, "மொதல்ல வேலைய பாருங்கன்னு" சொல்லிர்றான். இன்னொரு பக்கம் டோட்டோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் புலம்பிட்டு இருக்கான். "நான் ஜஸ்ட் ஒரு ரெஸ்க்யூ ஒர்க்கர். அவ்ளோ பணக்கார கார் வச்சிருக்கவங்க கூடலாம் என்னால போட்டி போட முடியுமான்ட்டு." பட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்றாங்க. "அண்ணா நீங்க எவ்ளோ ஹேண்ட்ஸம் தெரியுமா? உங்க ஹேண்ட்ஸம்க்கு முன்னாடி யாருமே பக்கத்துல வர முடியாது." "டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும். அழகுலலாம் யாரும் பக்கத்துல வர முடியாதுன்னு" அவனுமே பெருமையா பேசிக்கிறான். பட் பணம் இருக்கணுமேங்கிற மாரி சொல்ல, அப்ப இவன் சொல்றான், "நீ பணம் இருந்து தான் கார்லாம் கொண்டு போணும்னு இல்லையே. இன்னொருத்தவங்க கிட்ட கடன் வாங்கி கூட கொண்டு போலாமான்ட்டு." எனக்கு யாரு அவ்ளோ கடன் தருவான்னு சொல்லும்போது, அப்படியே காட்டுறாங்க. அந்த அந்த ஹோட்டல் ஓனர் இருப்பார்ல, அவர் என்னமோ அடக்கமா பேசுற மாரி பேசுறாரு. ஆனா, அவர் பெரிய இடம் போல அவ்ளோ பணம் இருக்கு. அதுவும் சிங்கிள் தானே. ஸோ, அவரு வச்சிருக்க பணம்லாம் எல்லாமே அவருக்கு தான் இருக்கு. ஸோ, அவர்கிட்ட இருந்து தான் இவன் கடன் வாங்கிட்டு போறான். இப்ப ஏர்போர்ட்ல பை, கனித் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது, பை சொல்றா, அவளோட பார்ட்டிக்கு வருஷம் வருஷம் இன்வைட் பண்ணுவா போல. இந்த வருஷத்தோட தீம் வந்து பி லெட்டர்ல ஆரம்பிக்கிற என்ன வேணா போட்டு வந்துக்கலாம். அந்த மாரி சொல்ல, "சப்பா உன் பர்த்டேக்கு வேற நாங்க அலையணுமாங்கிற" மாதிரி இவன் சொல்றான். "இங்க பாரு, பிங்கிறது ஒண்ணும் கஷ்டமான வேர்ட் இல்லையே. நெறைய ஈஸியா இருக்கு." அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே திரும்பி பார்த்து எதையோ பார்த்து ஷாக் ஆகுறா. வாவ்ன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா, ஒரு ஸ்டைலான கார்ல டோட்டோ வந்து என்ட்ரி குடுக்குறான். அவனுமே நல்லா கெத்தா, அழகா வந்து இறங்குறான். இத பார்த்து கனித்தே ஷாக் ஆயிடுறான். என்னடா இது கோலங்கிற மாரி. ஸோ டோட்டோ அப்படியே ஸ்டைலா வந்து நிக்கிறான். நான் கனித்த பிக்கப் பண்ண வந்திருக்கேங்கிற மாரி. எதுக்குடா இத பண்ணலன்னு கேட்டா, அதுவா உன் கூட நல்லா எடுப்பா தெரியறதுக்காக தான். உனக்கு ஏத்தவன்னு எல்லாருக்கும் தெரிய வேணாமாங்கிற மாரி சொல்ல, அப்ப கனித் பார்க்குறான். அதுக்குன்னு என்ன கோலம் இதுன்ட்டு. ஏன் இது நல்லா தானே இருக்குங்கிற மாரி சொல்ல, பை சொல்றான். கனித் இது ரொம்பவே நல்லா இருக்குன்ட்டு. அதோட கனித் என்ன கேட்குறான்னா, "சரி இத விடு. அந்த கார் எப்படி வந்துச்சு? யார்கிட்டயாச்சும் திருடிட்டு வந்தியான்னு?" கேட்க, "ஏய் இங்க பாரு. கார் எப்படி வந்துச்சுன்னுலாம் நீ கேட்காத. பட் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. என் இதயம் உனக்கு தான்னு" சொல்லிட்டு, அவன் ஐ லவ் யூ சிம்பிள்லாம் காட்டுறான். அப்ப பையன் என்ன சொல்றான்னா, "கனித் நீ அவன் கூட போ. உன் லைஃப்‌க்கு ஒரு கலர் சேர்த்த மாரி இருக்கும். போ போன்னு" சொல்லிட்டு கனித் அனுப்பி வைக்கிறா. கனித்துமே அப்புறம் போக, இவன் கார தொறந்து விட்டு கனித்த ஏற வைக்கிறான். அப்படியே சீட் பெல்ட்டா மாத்தி விட்டு கனித்த கூட்டிட்டு போறான். இப்போ ஒரு ஹோட்டல் தான் போயிருக்காங்க. "எதுக்கு அந்த கார்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு?" சொல்லும்போது, "உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு சாதாரண ஆளுங்கிற மாரி தெரியக்கூடாதுல்ல. நான் ஒரு பெரிய ஆள் மாரி தெரியணுங்கிற மாரி தான் பார்க்குறான்." ஏன்னா இதுல மெயின் என்னன்னா, இப்ப எல்லாரும் என்ன சொல்லிருவாங்க கனித்த, ஒரு கேப்டன் கிடைக்கலன்னோனே அவன் நிலைமை இப்படி போயிருச்சுங்கிற மாரி, எல்லாரும் கனித்த இதா பேசுவாங்கல்ல. அப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவன் இப்படி பண்ணியிருக்கான். சரி அப்பன்னா பையோட பர்த்டேக்கு வரியா? இந்த மாரி தீம்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்லாம் சொல்ல, இவன் வந்து, "ஓ! அப்படிலாம் இருக்கா? ஏன் நீ வரலையாங்கிற?" மாரி அப்ப கனித்து கேட்குறான். நான் கண்டிப்பா வருவேன். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்லன்ட்டு" டோட்டோ சொல்லிட்டு இருக்கான். அதோட அவன் பார்த்து பார்த்து ஃபுட்லாம் இது பண்ணிட்டு இருக்கானா, அத கனித்து பார்க்குறான். "நீ இவ்ளோ கேரிங்கா, அட்டென்ஷனா இருப்பியான்ட்டு." அவன் அப்பதான் எல்லாத்தையும் நோட் பண்றான். அத ரசிச்சுமே பார்த்துட்டு இருக்கேன். டோட்டோ அங்கலாம் அப்படியே அங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது போய் பாடலாம் செய்வாங்கல்ல, அந்த மாரி இதுக்கு போய், "இங்க நான் ஒருத்தருக்காக பாட போறேன்னு" சொல்லிட்டு, கனித்த பார்த்து, "உனக்காக தான் இந்த பாட்டுன்னு" சொல்லிட்டு, அவன் அழகா பாடிட்டு இருக்கான். கனித்தெல்லாம் உண்மையிலேயே ஃப்ளாட் ஆயிட்டான். அப்பன்னு பார்த்து மழை பெய்யுது. ஸோ அங்க அந்த ஹோட்டல்லலாம் பெருசா கொடையாட்டு வச்சிருப்பாங்கல்ல, அத டோட்டோ எடுத்துட்டு ஓடி வந்து கனித் முன்னாடி நிக்கிறான். அப்ப கனித்துமே, "நீ ஏன் பாடுறத நிப்பாட்டிட்ட? பாடுன்னு" சொல்ல, ஓ! பாடணுமான்ட்டு இவன் மறுபடியும் பாட ஆரம்பிச்சுட்டான். கனித் அதையுமே அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப டோட்டோ அப்படியே கனித்த பார்த்து, "இங்க பாரு, வானத்துல இருக்க எல்லாரையும் நீ நல்லா பார்த்துக்கிற. கிரவுண்ட்ல இருக்கும்போது நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன்னு" சொல்றான். அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் கியூவும் வேகாவும் அவங்க படிச்ச ஸ்கூலுக்கு போறாங்க. எதுக்காகன்ட்டு வேகா கேட்க, "நம்ம மெமரீஸ நல்லதா மாத்திக்கிறதுக்காக தான். நான் உன்னோட பேட் மெமரீஸ்ல ஒரு பார்ட்டா இருக்கேன்ல" அப்படின்னு சொல்றான். அப்ப இவனும் கேட்குறான், "அம்மா இந்நேரத்துக்கு வரோமே, எப்படி நம்ம உள்ள போறதுன்ட்டு?" ஆக்சுவலா கீயோட ஃப்ரெண்டு தான் இங்க பிடி டீச்சரா இருக்கான் போல. ஸோ கீ வந்து பெர்மிஷன் வாங்கிட்டான். அதுவும் வந்து ரொம்ப லவ்வா இருக்கறக்காகவே, நைட் நேரம் இவன கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படியே 2 பேரும் உள்ள போய் அவங்க கிளாஸ் ரூம்ஸ்லாம் பார்த்துட்டு, ஹேப்பியா இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வராங்க. அப்ப வேகா கேட்குறான், "நீங்க ஏன் ஃபுட்பால விட்டீங்கன்ட்டு?" "அப்படியா? நீ ஒரு கோல் போடு நான் சொல்றேங்கிற" மாரி சொல்றான். அதுக்கப்புறம் இவனும் சரின்னு சொல்ல, அவன் அங்க கோல் நிக்கிற இடத்துல போய் கீ நின்னுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேகா கரெக்ட்டா போட்டுர்றான். ஏன்னா, அவன் ஒவ்வொரு மேட்ச் கீ விளையாடுற எல்லா மேட்சும் நின்னு பார்த்துருப்பான்ல. ஸோ அந்த கோல் வந்து போடுறது அவனுக்கே நேச்சுரலா வந்துருச்சு.
ஸோ கீ என்ன சொல்றான்னா, அவன் நல்லா தான் விளையாடிட்டு இருந்திருக்கான். என்னன்னா, கீ அவன் ஃப்ரெண்டு கூட தான் வண்டியில போம்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல. அதனால அவன் கால் வந்து உடைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கால் வந்து சரியாயிருக்கும். பட் அவங்களால இந்த விளையாட்டுலாம் கன்டின்யூ பண்ண முடியாதுல்ல. ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னா அவங்களுக்கு இன்னியுமே கொஞ்சம் நல்லா இருக்கணும் கால்லாம். ஸோ அவனுக்கு கால்ல அடிபட்டனால தான் அவனால அத கன்டின்யூ பண்ண முடியல. எல்லாருமே நான் ரொம்ப நல்லா வருவேன்னு எதிர்பார்த்தாங்க. பட் நான் ஒரு தோத்து போன ஒரு ரெஸ்க்யூ ஒர்க்கரா தான் இருக்கேன்னு சொல்ல, அப்ப வேகா பார்க்குறான். "நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? உங்களே நீங்க ஏன் தோத்து போனவங்கன்னு சொல்லிக்கிறீங்கன்ட்டு. நீங்க ஒரு ரெஸ்க்யூவர்கள். எத்தன உயிர காப்பாத்துறீங்க தெரியுமா? அத நெனச்சு பெருமைப்படுங்கன்னு" சொல்ல, கீ சிரிக்கிறான். இதுக்கு முன்னாடி லவ் பண்ணவங்க யாருமே எனக்கு இப்படி சொன்னதில்ல. என்ன பார்த்து எம்பாரஸ் ஆன மாரி தான் சொல்லியிருக்காங்கன்ட்டு. அப்புறம் கீ வேகாவ பார்த்து கேட்குறான். "ஆமா நீ ஏன் இவ்ளோ சேஞ்ச் ஆனன்ட்டு?" அப்பன்னா நீங்க ஒரு கோல் போடுங்கன்ட்டு வேகா போய் அங்க நிக்கிறான். அப்புறம் கீ அப்படியே பால் மேல நிக்கிறான். ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. அவன் அதுக்கப்புறம் ட்ரை பண்றான். பட் அங்க கோலே விழல. அப்புறம் இவன் சொல்றான், "சொன்னேன்ல, நான் ஒரு தோத்து போன ஆளுன்னு சொல்ல." அப்ப வேகாவும், "நீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு" சொல்லிட்டு, அவன் எதுக்காக மாறுனேன்னு சொல்றான். "நான் மாறுனது உங்களால தான்ங்கிறான். நான் மாறுனது, எக்சர்சைஸ் பண்ணது, என் உடம்ப மாத்துனது எல்லாமே உங்களால தான். உங்கள மாரி பெரிய டாப்பான ஆளுங்கலாம் என்ன நோட் பண்ணுங்கறதுக்காக தான் மாறுனேன். நான் எந்த அளவுக்கு மாறுனேன்னா, இன்னொருத்தன் பாய் ஃப்ரெண்ட ஏமாத்தும்போது நான் அவன் கூட இருந்தேன். அந்த அளவுக்கு நான் மாறிட்டேன். முக்கியமா நான் நீங்க என்ன நோட் பண்ணணும்னு தான் நெனச்சேன். அதோட உங்ககிட்ட ரொம்ப நாளா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன்னு" சொல்ல, அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போது. இவனும் ஏதாவது லவ்வா சொல்லுவான்னு பார்த்தா, நல்லா கீய புடிச்சு திட்டி விட்டுர்றான். இவன் மனசுக்குள்ள அவ்ளோ கோவம் இருந்திருக்கு. "உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க என்ன பத்தி பேசி சிரிச்சீங்கல்ல, அது எந்த அளவுக்குன்னா, இங்க வரைக்கும் என்ன கொண்டு வந்து விட்டுருக்கு. அது எல்லாம் தான் காரணம்னு" சொல்ல, இவன் ரொம்ப கோவமா பேச, அப்ப கீ சொல்றான், "என்ன மன்னிச்சிரு. நான் எதையுமே மீன் பண்ணி பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உன்ன எம்பாரஸ்மெண்ட்டா நான் ஃபீல் பண்ண வச்சிருக்க கூடாது. அது உன்ன ஹர்ட் பண்ணதுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. எனக்கு இன்னொரு சான்ஸ் மட்டும் குடு. எல்லாத்தையும் நான் சரியாக்குறேன்னு" சொல்ல, அப்ப வேகா சொல்றான், "அதெல்லாம் எப்பயோ நடந்து முடிஞ்சது. நீங்க விடுங்க. அத பத்தி பேச வேணாம். நான் இப்ப அதெல்லாம் அமைதியா யோசிச்சு பார்க்க விட்டுட்டேன். பழகிட்டேன். அதெல்லாம் விட்டுருங்கன்னு" சொல்ல, பட் கீ சொல்றான், "நான் அத விடமாட்டேன். எனக்கு ப்ளீஸ் இன்னொரு சான்ஸ் குடுன்னு" சொல்லிட்டு, அவன் அப்படியே வேகா பக்கத்துல வந்து, அப்புறம் வேகாவும் அவனும் கிஸ் பண்றாங்க. இப்ப பையோட பார்ட்டில பார்த்தீங்கன்னா, பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்ப எல்லாருமே அவங்க தீம்ல என்னென்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவன் கனித் என்ன பண்றான்னா, இந்த பன்னி பாய் அந்த தீம்ல தான் அவன் கியூட்டா வந்திருக்கான். இப்ப எல்லாரும் சொல்லும்போதும், எல்லாரும் எல்லாம் என்கரேஜ் பண்ணி சிரிச்சிருப்பாங்க. பட் டோட்டோ வந்துருச்சு அவன் பாய் ஸ்கவுட். அந்த தீம்ல தான் அவன் துணி போட்டு வந்திருக்கான். பட் அத சொல்லும்போது எல்லாருமே அமைதியா பார்க்குறாங்க. அப்பன்னா என்னங்கிற மாரி. அப்ப இவனுமே அதெல்லாம் ஸ்கூல்ல இருக்குன்னு சொல்ல, எல்லா ஸ்கூல்லயுமே அது இருந்ததில்ல. ஏதோ ஒருத்தர் ஸ்கூல்ல இருந்திருக்கும் போல. மத்தபடி எல்லாருமே வேற விதமான அவங்களோட சிஸ்டம் வந்து வேற மாரி இருந்திருக்கும். நெறைய பேர் ஃபாரின்ல படிச்சிருக்காங்க. ஸோ யாருமே ஒரு எனர்ஜெட்டிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்க, இத கணித் நோட் பண்ணிட்டு, "எங்க ஸ்கூல்ல அது இருந்துச்சு. எவ்ளோ ஜாலியா இருக்கும் தெரியுமா? நாங்க கேம்ப் போவோம். நல்லா பாட்டு பாடுவோன்ட்டு." அவன் அத பத்தி ரொம்ப ஹாப்பியா சொல்றான். அதுக்கப்புறம் டோட்டோ மறுபடியும், "ஆமா அங்கலாம் பாட்டு நல்லாருக்குன்னு" சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு பாடி காட்டுறான். அப்பயுமே யாருமே சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. அமைதியாவே இருக்காங்க. அப்ப டோட்டோ அதே சாரி கணித் அதையுமே நோட் பண்ணிட்டு, அவன் எந்திரிச்சு டோட்டோ கூட நல்லா பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். டோட்டோவ விட்டு குடுக்காம கணித் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது, கணித் போய் டோட்டோ கிட்ட பேசுறான். "சாரி, என் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாரும் வளர்ந்த விதம்" அப்படின்ட்டு. பட் டோட்டோ என்ன கேட்குறான்னா, "ஆனா நீ என்ன பார்த்து எம்பாரஸ் ஆனியான்ட்டு?" பட் கணித்தோ, "அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா உன்னோட கிரியேட்டிவிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 100/100 குடுப்பேன்" அப்படின்னு சொல்றான். பட் டோட்டோ பொறுத்தவரைக்கும் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசுறதுன்னே தெரியல. அதனால அப்படியே சிரிச்சு சிரிச்சு சமாளிச்சுட்டு இருந்திருப்பான். அதனால கனித் சொல்றான், "இங்க பாரு, நீ எனக்காக மாற வேணாம். நீ யாரு? அது போதும்ன்ட்டு." அப்ப டோட்டோவுமே கனித்த பார்த்து சொல்றான், "நீ ரொம்ப கியூட்டா இருக்கன்ட்டு." அப்புறம் இவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். நீ கேக் கட்டிங்க்கு போன்னு சொல்லிட்டு, அவன் கனித்த அனுப்பி வச்சுடுறான். இப்ப கனித் வந்து பார்த்தா, அங்க கேக்க புடிச்சிட்டு லயன் உட்கார்ந்திருக்கான். இவன் உடனே போய் கேக்க வாங்கிட்டு, "லயன் நீ இங்க என்ன பண்றன்னு?" கேட்டா, அவன் சொல்றான், "நான் எல்லா வருஷமே இங்க தானே வருவேன். உன் கூட எப்பயுமே நான் வருவேன்ல. இப்ப கூட பாரு அந்த தீம்ல தான் நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்." பைக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு குடுக்க, பை அத ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவ ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு பேக் இருந்திருக்கும் போல. அவ ஹேப்பியாக கனித் சொல்லிடுறான், "பை அத அவன்கிட்ட திருப்பி குடு. உனக்கு வேணும்னா நான் அந்த பேக்க வாங்கி தரேன்ட்டு." அதோட இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம கெளம்புன்னு சொல்ல, அப்ப இவன் சொல்றான், யாரு லயன். "இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு சாட்சியா இருக்கணும்னு" சொல்லிட்டு அவன் சொல்றான், "இங்க பாரு, நான் பண்ணது தப்பு தான். அத நான் நல்லாவே புரிஞ்சுட்டேன். கடைசியில நான் எப்பயுமே உன் கூட இருக்க தான் ஆசைப்படுறேன்.
உன் கூட இருக்கும்போது தான் நான் ஹாப்பியா இருக்கேன். இதுல 2வது ஆள், 3வது ஆள்ன்னு யாருமே வர முடியாது. உன் கூட தான் நான் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணுவேன். இனிமேல் ஒரு கேப்டனா, ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டா நம்ம ஜாலியா டிராவல் பண்ணலாம். அதோட இப்ப லைன் முட்டி போட்டு கணித்துக்கு ப்ரொப்போஸே பண்ணேன். கணித் வந்து அமைதியா இருக்கான். அதோட வந்து ரிங்க மாட்டி விடும்போது கணித் எதுவுமே சொல்லல. அப்ப கரெக்ட்டா டோட்டோ வந்து பார்க்குறான். இதெல்லாம் பார்த்தோன்னே டோட்டோ சேட் ஆயி அங்கேருந்து போயிடுறான். அவ்வளோதாங்கிற மாரி அவன் ரொம்பவே கவலையாயிட்டான். வழக்கமா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அந்த விளையாட்டு சாமான வச்சு அவன் கோவமா இருப்பான்ல, அந்த மாரி இருக்க, அப்ப பின்னாடி ஒரு வாய்ஸு, "என்ன என்கிட்ட இருந்து சொல்லாமயே கிளம்பி வந்துட்டேன்ட்டு." அப்ப டோட்டோ வந்து திரும்பி கூட பார்க்கல. "இல்ல நீ ஒரு மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த அதனால தான்ட்டு." அப்ப இவனும், "மூமெண்ட்டா? ஜஸ்ட் ப்ரொபோசல் தாங்கிறான்." அப்ப டோட்டோ வந்து சொல்றான், "ஆனாலும் அது உன்னோட ட்ரீம் ஆச்சே. அந்த கேப்டன் முட்டி போட்டு உனக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு உன்னோட ட்ரீம் தானேன்னு சொல்ல." அப்ப கனித் சொல்றான், "ஆமா அது என்னோட ட்ரீம் தான். பட் இப்ப இல்லன்ட்டு." இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுனாங்க. அவன் வந்து மோதிரம் போட்டு விட்டான்ல, அவன் போட்டு விடவே இவன் கைய எடுத்திருப்பான். "இல்ல என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சாரின்னு" சொல்ல, இவனுமே ஏன்னு கேட்குறான். "என்னால இதுக்கு மேல உன்ன நம்ப முடியாது. நம்பிக்கையே இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்ப நான் கொண்டு விரும்பல. இத்தன நாள் யார் எனக்கு சூட் ஆவாங்கன்ட்டு பார்த்து நான் லவ் பண்ணேன். பட் இதுக்கப்புறம் எனக்கு அமைதி தரவங்கள தான் நான் லவ் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு போயிடுறான். இத கேட்கும்போது தான் டோட்டோக்கு சந்தோஷமாவே இருக்கு. அதோட கனி சொல்றான், "நான் என்ன அழ வைக்கிறவங்கள சூஸ் பண்ண மாட்டேன். என்ன சிரிக்க வச்சு, ஹாப்பியா இருக்க வைப்பாங்கல்ல, அவங்க கூட தான் இருப்பேன். அதோட அவங்க வந்து ரொம்ப ஃபேன்சியா, பணக்கார ரெஸ்டாரண்ட்லாம் என்ன கூட்டிட்டு போவேனா. உன்ன மாரி ஒரு ஆள்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப அரிது தெரியுமான்னு" சொல்ல, டூட்ட பார்க்குறான். "இவ்ளோ பெருசா பேசுறியே! என்ன எனக்கு ப்ரொப்போஸ் பண்றியான்ட்டு?" அப்ப கணித்துமே, உன்கிட்ட ஜஸ்ட் சொல்றேன். உனக்கு சான்ஸ் இருக்கு. என்ன டேட் பண்றியான்னு கேட்கறக்கு சான்ஸ் இருக்கு. அது சொல்றேன். அவ்வளோதான்னு" சொல்ல, அப்ப டோட்டோ சிரிச்சுட்டே சொல்றான், "சரி, இனிமே எதுக்கு வெயிட் பண்றோம்? நம்ம பாய் ஃப்ரெண்டா இருக்கலாமான்ட்டு." பட் இவன் கேட்குறான், இது ரொம்ப லவ்வாவே இல்லன்ட்டு. அப்ப டோட்டோவுமே, "இப்ப என்ன நல்லா பட்டாசுலாம் வெடிச்சு உனக்கு சொல்லணுமா? பட் அந்த அளவுக்கு என்கிட்ட காசுலாம் இல்ல. நான் உன்கிட்ட ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்றேன்." இப்ப இவன் நின்னுட்டு இருக்கான்ல, அந்த இடத்துக்கு வந்து டோட்டோவ திட்டுறதுக்கான காரணமா டோட்டோ இருக்க மாட்டான். அதாவது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே வராது. அவன நல்லா பார்த்துப்பேங்கிறத அப்படி சொல்றான். ஆ இது நல்லா இருக்குங்கிற மாரி கனி சொல்றான். அப்ப டோட்டோ அவன் பக்கத்துல வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்ன்னு சொல்ல, கனித்துமே ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கத்துறாங்க. டோட்டோ சொல்றான், "எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அவன் ஃப்ளைட் அட்டெண்டன்ட். அவன் பன்னியாட்டம் இருப்பான்ட்டு." அப்ப கனித்துமே கத்துறான், "என் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ரெஸ்கியூவர். பாய் ஸ்குவாட்" அப்படின்னு சொல்லிட்டு, வியர்டா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. பட் நல்லா இருக்குல்லன்னு சிரிச்சுக்கிறாங்க. இதே ஹாப்பினஸோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்க தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. இந்த டிராமால வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.